மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான பந்திலிருந்து மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். வினோத் அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு மற்றும் சுற்றுச்சூழல் அணி மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய அணிகளின் தலைவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அண்ணா புரோடனின் அணியிலே பொதுவாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர் அணி செயலாளரை பெவிலியனுக்கு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிகவும் சிறப்பான ஆட்டத்தை இரண்டு அணிகள் வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றனர். ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீல்டிங்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் சுற்றுச்சூழல் அணி. மாணவர்கள் செயலாளர், இணை செயலாளர் இருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அவங்க டீம் கூட வரலாம். மிகவும் சிறப்பான ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்தார் வினோத் அவர்கள். மாணவரணி டீம் டாஸ் போட போறாங்க. அண்ணன் ஜெரால்ட் கொஞ்சம் வேகமா வாங்க. புதிய பேட்ஸ்மேனாக பரத் அவர்களும் பாலசுப்ரமணியன் அவர்களும் களத்தில் உள்ளனர். 6 ஓவர் முடிவில் 31 ரன்களுக்கு 6 விக்கெட்டை இழந்துள்ளனர் மீனவர் அணி. 6 ஓவர் முடிவில் 31 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர் மீனவர் அணி. பந்து வீசுவதற்காக மீண்டும் ஒரு முறை ஜாவேத் அவர்கள் களமிறங்கியுள்ளார். விக்கெட் போச்சுன்னா கொஞ்சம் பாட்டு போடுங்க. விக்கெட் 6, 4 போச்சுன்னா கொஞ்சம் பாட்டு போடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஓட்டம். தற்போது பாலசுப்ரமணியன் அவர்கள் முதல் பந்தை எதிர்கொள்ள போகிறார். பிரம்மாண்டமான ஒரு ஆட்டம். ஒரு ஓட்டம் இங்கே கிடைத்துள்ளது. சிறுபான்மை அணி டாஸில் வெற்றி பெற்றது. சிறுபான்மை அணியினர் பேட்டிங்கை தெரிவு செய்துள்ளனர். அவங்க எதிர்த்து களமிறங்கக்கூடிய அணியினர் தயாராக இருக்கும். மாணவர் அணியினர் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிடுங்க. மிகவும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு. 7 ஓவர் முடிவில் 35 ரன்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு மீனவர்கள் அணி. 7 ஓவர் முடிவில் 35 ரன்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு மீனவர்கள் அணி. இன்னிங்ஸின் கடைசி ஓவரை வீசுவதற்கு
இன்னிங்ஸின் கடைசி ஓவரை வீசுவதற்கு அந்துவன் ராஜ் அவர்கள் களம் இறங்கியுள்ளார். மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை மீனவர் அணியும் சுற்றுச்சூழல் அணியும் வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றனர். அகலப்பந்து, மீண்டும் ஒரு அகலப்பந்து. மீண்டும் ஒரு அகலப்பந்து. அந்துவன் ராஜை தொடர்ந்து கடைசி ஓவரை வீசுவதற்கு கோபிநாத் அவர்கள் களமிறங்கியுள்ளார். அற்புதமான ஷாட் ஆஃப் சைட். மீண்டும் ஒரு நல்ல ஓட்டம். பிரமாதமான ஒரு எஃபர்ட். மீண்டும் ஒரு முறை மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகின்றனர் சுற்றுச்சூழல் அணி. புதிய பேட்ஸ்மேனாக ரஞ்சித் குமார் அவர்கள் களமிறங்கியுள்ளார். மிகவும் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் கோபிநாத் அவர்கள். மீண்டும் ஒரு நல்ல ஷாட் பாலசுப்ரமணியன் அவர்களிலிருந்து. மிகவும் பிரமாதமான ஒரு பந்தில் மீண்டும் ஒரு விக்கெட்டை இழந்துள்ளனர். இன்னிங்ஸின் கடைசி பந்தில் விக்கெட்டை இழந்துள்ளனர். மீண்டும் ஒரு முறை மீனவர் அணி 8 ஓவர் முடிவில் 44 ரன்களுக்கு 8 விக்கெட்டை இழந்துள்ளனர். மீனவர்கள் அணி 45 என்ற இலக்குடன் களமிறங்குபவர்கள் சுற்றுச்சூழல் அணி. மிகவும் சிறப்பான ஒரு பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தியுள்ளனர் சுற்றுச்சூழல் அணி. மதுர அன்னக்கொடி மாமதினி அன்னரடி மருக மெச்சும் அன்னக்கொடி மாமதினி நல்ல
ஆட்டத்தின் நேரத்தின் பொழுது வீரர்களுக்கு ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் ஆர்த்தோமெட்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து நர்ஸ், பிசியோ மற்றும் ஆம்புலன்ஸ் இதுக்காக தயார் நிலையில் உள்ளது. பைக் கீ இங்க இருக்கு என்கிட்ட. என்ஃபீல்டு பைக் அவரோட கீ என்கிட்ட இருக்கு. பைக் ஓனர் வந்து பேர்டன் கிட்ட வந்து அந்த சாவியை பெற்று கொண்டு கட்டு கொடுத்தோம். யாரோட இது தெரியல. நீங்க பாருங்க. கொஞ்சம் மேட்ச் ஆரம்பிக்கலாம் சார். டைம் ஆகுது. அடுத்த டீம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் மேட்ச் ஆரம்பிக்கலாம்.
சந்துரு சந்துரு இரண்டாவது இன்னிங்ஸ் ஆனது இங்கே தொடங்கியுள்ளது. 45 ரன் இலக்குடன் அவர்களது இன்னிங்ஸை இங்கே தொடங்கியுள்ளனர் சுற்றுச்சூழல் அணி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களாக ஜாவேத் அவர்களும் தீனா அவர்களும் களமிறங்கியுள்ளனர். ஓப்பனிங் போலராக முத்துக்குமரன் அவர்கள் களப்பரிச்சை செய்ய வந்திருக்கிறார். மிகவும் சிறப்பான முதல் ஓவரை இங்கே நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் பிரமாதமான ஒரு போலிங் இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் முத்துக்குமரன் அவர்கள். மிகவும் அற்புதமான ஒரு ஃபீல்டிங். மிகச்சிறந்த ஃபீல்டிங். 2 ஓட்டங்கள் கிடைத்துள்ளது. மீண்டும் ஒரு முறை மிகவும் சிறந்த ஒரு பந்து வீச்சு. முதல் ஓவர் முடிவில் 4 ரன்கள் கிட்டத்தட்ட இழக்கவில்லை சுற்றுச்சூழல் அணி. இரண்டாவது ஓவரை வீசுவதற்காக ஆனந்த் அவர்கள் களமிறங்கியுள்ளார். முதல் பந்தானது 4 ரன்களும், அதைத் தொடர்ந்து 2 ரன்களும், அதைத் தொடர்ந்து மிகச் சிறந்த ஒரு 6 ரன்களும், அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை மிகச் சிறந்த ஒரு 6 ரன்களும் ரிவர்ஸ் முறையில் இங்கே கிடைத்துள்ளது. தீனா அவர்கள் மிகவும் சிறந்த ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மிகவும் சிறந்த ஒரு பேட்டிங்கை தீனா அவர்கள் இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சுற்றுச்சூழல் அணிக்காக. கடைசி 4 பந்துகளில் 17 ரன்கள் வந்துள்ளனர். மீண்டும் ஒரு நல்ல ஷாட், ஒரு ஓட்டம் கிடைத்துள்ளது. மீண்டும் ஒரு நல்ல ஷாட், அங்கு ஒரு சிறிய மிஸ்டி. அதைத் தொடர்ந்து 4 ரன்கள் மீண்டும் ஒரு முறைக்கு கிடைத்துள்ளது. இந்த முறை ஜாவேத் அவர்களின் மிகவும் சிறந்த ஒரு பவுண்டரி 4 ரன்கள் இங்கே கிடைத்துள்ளது. 7 ஓவர் முடிவில் 27 ரன்கள் விக்கெட் எதுவும் இழக்கவில்லை சுற்றுச்சூழல் அணி. சுற்றுச்சூழல் அணி வெற்றி பெறுவதற்கு 18 ரன்களே தேவை அப்படின்ற இலக்கு. 36 பந்துகளில் 18 ரன்களே மட்டுமே தேவை சுற்றுச்சூழல் அணி வெற்றி பெறுவதற்கு.
மூன்றாவது ஓவரானது பந்து வீசுவதற்கு பிரேம்குமார் அவர்கள் களமிறங்கியுள்ளார். மிகச்சிறந்த ஒரு ஆட்டம், மிகச்சிறந்த ஒரு ஷாட்டை இங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஜாவேத் அவர்கள். மிகவும் அற்புதமான ஒரு ஷாட். தீனா அவர்கள் மிகவும் சிறந்த ஒரு ஷாட். மீண்டும் ஒரு 6 ரன்கள். மீண்டும் ஒரு முறை மிகவும் சிறந்த ஒரு ஆட்டம். பால் பவுண்டரியை நோக்கி மீண்டும் அங்கு ஒரு நல்ல ஒரு சேவ், அற்புதமான ஒரு ஃபீல்டிங். மீனவர் அணி மிகவும் சிறந்த ஒரு ஃபீல்டிங்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். சுற்றுச்சூழல் அணியும் மிகச்சிறந்த ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முதல் ஓவரில் மட்டுமே 4 ரன்கள் வந்தது. 3 ஓவர் முடிவில் 37 ரன்கள், விக்கெட் எதுவும் இழக்கவில்லை சுற்றுச்சூழல் அணி. சுற்றுச்சூழல் அணி வெற்றி பெறுவதற்கு 8 ரன்கள் மட்டுமே தேவை 30 பந்துகளில். அகலப்பந்து பந்து வீசுவதற்கு மீண்டும் ஒரு முறை முத்துக்குமரன் அவர்கள் களமிறங்கியுள்ளார். மீண்டும் ஒரு பிரமாதமான ஒரு ஷாட். ஜாவேத் அவர்கள் மீண்டும் ஒரு முறை மிகச்சிறந்த ஷாட். மீண்டும் ஒரு 6 ரன்கள். இந்த முறை ஜாவேத் அவர்களுடைய மட்டையில் இருந்து. வெற்றி பெறுவதற்கு தற்போது ஒரே ஒரு ரன் மட்டுமே தேவை. அகலப்பந்து. அதைத் தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்துள்ளனர் சுற்றுச்சூழல் அணி. வெற்றியை பதிவு செய்துள்ளனர். போட்டியில் பிரமாதமான வெற்றி, விக்கெட் எதுவும் இழக்காமலே வெற்றியை எட்டியுள்ளனர் சுற்றுச்சூழல் அணி. களம் இறங்கக்கூடிய அணிகள் தயார் நிலையில் இருக்கவும். ஏற்கனவே டைம் வந்து டிலே இருக்குது. விரைந்து களத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். லஞ்ச் டைம் முன்னாடி முடிக்கணும். மாணவர் அணியும் சிறுபான்மை அணியினர் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்து கிரவுண்ட் அணிங்கன்னா நல்லாயிருக்கும். மீனவர் அணி தோழர்களை அன்புடன் அழைக்கிறோம். மீனவர் அணி தோழர்கள் பேவலினுக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மீனவர் அணி தோழர்கள் பேவலினுக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் வந்தீங்க. அண்ணன் பொன்னரசு அவர்களை வழிநடத்தி அழைத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீதி பொன்னரசு அவர்களை அழைக்கிறோம். மீனவர் அணி சகோதரர் மோகன் தலைமையிலான மீனவர் அணி கொஞ்சம் மோகன் பேவலனுக்கு வாங்க.
சிறுபான்மை அணியை சேர்ந்த பேட்ஸ்மேன்கள் களத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறுபான்மை அணி பேட்டர்ஸ் கொஞ்சம் இறங்கி கீழே களத்தில் இறங்கி சீக்கிரம் டைம் ஆகுது. மீனவரணி வந்துட்டாங்களா? மோகன், மீனவரணி மோகன் அண்ணன் பொன்னரசு அவர்கள் தலைமையிலான மீனவரணி தோழர்கள் பெவிலியனுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் ஸ்டாலின் மற்றும் பொன்னரசு தலைமையிலான மீனவரணி டாக்டர் ஸ்டாலின், டாக்டர் தானே சார்? ராஜராஜன் நல்ல லிஸ்டிங்க. கே பரத், அவரை தொடர்ந்து வி பிரேம்குமார், தொடர்ந்து எம் பாலசுப்ரமணியம்,